அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். சோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். சோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி புதனோட ஆட்சி பெற்ற புதனோட சஞ்சரிக்கிறார். என்ன சொல்ல போனா குழந்தைகளுக்கு எல்லா விதமான அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். செவ்வாய் பகவானானவர் ராசியிலே ஆணி மாசம் 6ஆம் தேதி வரையும் எந்த பாதிப்பும் இல்லாம சஞ்சரிக்கிறார். சோ இதுவே ஒரு பெரிய பிளஸ். 6ஆம் தேதி வரையும் எல்லா வகையான செயல்பாடுகளையும் உங்களால தைரியமா செய்ய முடியும். 6க்கு அப்புறம் ரிஷபத்துல 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப வெளிநாட்டுல இருக்கிற மேசராசினருக்கு எல்லா பலனும் சிறப்பாக இருக்கும். குறிப்பா பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள். ஏன்னா 2ஆம் இடங்கிறது கைக்கு வர பணம். வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வர்ற பணம் ஏதாவது ஒரு மூலியமா கிடைக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா நகை வாங்கிட்டு வருது. ஏன்னா கழுத்து தானே 2ஆம் இடம். நகை வாங்கிட்டு வெளிநாட்டு நகைய மனைவிக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ வாங்கிட்டு வருது. அதிகப்படியா குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வர அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல நகை எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். உள்ளூர்ல இருக்கவங்க அந்த மாதிரி செய்வீங்களான்னு கேட்டா அவங்க தேவையில்லாம ஏதாவது விஷயத்துல மாட்டிக்குவீங்க. எப்படின்னு சொல்ல போனா ஜாமீன் போடுறேங்கிற பேர்ல இது உங்களுக்கு உதவி பண்ணாது அப்படிங்கிற அமைப்பு தான். சோ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சுகபோக வாழ்க்கையை பொறுத்தவரையும் மேசராசினருக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். நல்லாவே இருக்கும், சிறப்பாவே இருக்கும். ஆனா அந்த சுகபோக வாழ்க்கை கெட்டு போற அமைப்புல யார் இருப்பாங்கன்னா உடன் கூட இருக்கிற நண்பர்களே. ஜாமீன் எனக்காண்டி இதை நீ பண்ணு அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறதுனாலேயே உங்களுக்கு எல்லா விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் பார்த்து எதுக்கு நம்ம கையெழுத்து போடுறோம், எதுக்கு நம்ம கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? புதன் வக்ரமாகிறத மறக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த வாக்குவாதம் குறையும். என்னன்னு சொல்ல போனா அப்பா உங்களை ஆதரிப்பார். இத்தனை நாள் நடந்ததான் மறந்துட்டு நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு ஓட்டுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துலயும் எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சுக்கிரன் கேதுவோட இணையறார் ஆணி 20க்கு பின். சோ முடிஞ்ச அளவுக்கு ஆணி 20க்கு அப்புறம் அந்த கடைசி 10 நாள் அமைதியா
இருக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடை பண்ணுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மனைவியின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது சிறப்பு. சரிங்களா? மற்றபடி தொழில்ல ஆதாயம் உண்டு, வருமானம் உண்டு, புதிய புதிய தொழில்களை செய்யலாம், புதுசா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செயல்படுத்துவீங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லலாம். நெகட்டிவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? வருமானம் இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு முறையும் வராது. ஆனால் நீங்கள் உங்கள் நண்பர்களை நம்புவது மட்டும் கவனம் தேவை. குறிப்பா ஜாமீன் போடுற அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலை நன்கு தேறி வரும். அதே மாதிரி தாயாருக்கு குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நோய் இருக்கும் பட்சத்தில் கேன்சர் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. ஏன்னா குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நோய் வரும்போது 4ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போதுல அந்த வியாதி அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் குரு வர்றது நல்லது. ஆனா குரு வியாதி இருக்கிறவங்களுக்கும் குரு வர்றது நல்லது இல்லை. குரு வியாதி என்ன? சர்க்கரை நோய், வயிற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதே மாதிரி கேன்சர் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஸோ இதுலலாம் தாயார் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது சிம்மத்துல இருக்கார். சிம்மாதிபதி கேது நிக்கிற வீட்டுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். திருமண அமைப்பை வலுவாக ஏற்படுத்தி தரும். ஏன்னா 11ஆம் இடம் கேது நிக்கிறதுக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ 3, 11 இயங்கும் போதுல 7 தான் இயங்காம இருக்கும், அதை இயக்கிடும். ஸோ கண்டிப்பா திருமண அமைப்பை மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தரும். நல்ல நண்பர்களை, குறிப்பா அரசாங்கத்துல இருக்க நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைக்கும். அரசு அதிகாரிகளை நிறைய பேரை பார்க்கிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும். உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ள வைக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை இருக்கீங்கன்னா உங்க முதலாளி உங்கள்கிட்ட நேரடி தொடர்புல வருவார், டைரக்ட் கான்டாக்ட்ல வருவார். அந்த மாதிரி அமைப்புல கொண்டு வரும். சரிங்களா? சோ இது முழுக்க முழுக்க நல்ல பலன் தானே ஒழிய பாதிப்புக்குரிய பலன் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் இந்த நேரத்துல அதிகாரமா உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குழந்தைகளுக்கு வெளிநாட்டுல இருக்கிற தந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு நகை வாங்கிக்குவாங்க, அதிகாரமா கேட்டு வாங்கிக்குவாங்க. எனக்கு இதை நீங்க செய்யணும் அப்படிங்கிறத வம்பு பண்ணி வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தைகளும் இந்த காலகட்டத்துல படிப்புல நல்லா தேர்ச்சி பெறுவாங்க. அவங்க படிப்பை நினைச்சு நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளுமே நல்ல ஆதாயத்தை கொடுக்குற மாதிரி, அதாவது இந்த இடம் நமக்கு இருக்கு, இதனால உங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது இவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலே அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமாகறனால அந்த கேதுவும் குருவும் அந்த 30 டிகிரிக்குள்ள சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர்லயே உங்கள் பேர் தலை தூக்கி நிற்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை காதல் அனுபவங்கள், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம், இது 2 மட்டும்தான். இதே பூர்வீக சொத்து, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பூர்வீக சொத்து எனக்கு இன்னும் வராம இருக்கு, அவங்களுக்கு மோஸ்டா 5ஆம் பாவத்தை மட்டும்தான் சிந்தனை பண்ணுவீங்க. ஏன்னா சிம்மத்தை நோக்கித்தான் சூரியனோட பெயர்ச்சியை பத்தி பேசுறதே. சூரியன் பெயர்ச்சின்னா 5ஆம் பாவத்தை பத்தி தான் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அவரு லாபஸ்தானத்துல, அந்த 5க்கு லாபஸ்தானத்துல இருக்கனால இது எல்லாத்துலயும் ஆதாயம் உண்டு. லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, சக்சஸ் ஆகும், அப்பா அம்மா ஏத்துக்குவாங்க. நான் தான் சொன்னேன், அப்பா அம்மாவோட பாதிப்புகள் குறையும். உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா இந்த நேரத்துல லவ் அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி ஆழ்நிலை எண்ணங்கள் தெளிவா இருக்கும். இப்படித்தான் பண்ணணும், இதை இந்த மாதிரிதான் செய்யணும், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. சோ எல்லா வகையிலையும் அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடியது. தொழில் அதி அற்புதமான லாபம், பூர்வீக சொத்துல நிச்சயம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருது. அதே மாதிரி குழந்தைகள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நல்ல முறையில, மனசார சந்தோஷமா இருக்கிறதுமாங்கல்ல, ஆழ்வான எண்ணங்கள் நிறைவு பெற்றது அப்படிம்பாங்கல்ல, அந்த அமைப்பை கொடுக்கும் இது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வார்த்தையால வாழ்க்கை கெடும். அதாவது ஆண்களுக்கு இது பாதிப்பு வராது, பெண்களுக்கு மட்டும்தான். உங்க வார்த்தையால வாழ்க்கை கெடும். ஏன்னா
2ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது ஆண்களுக்கு பாதிக்காது. ஏன்னா ஆண்களே செவ்வாய் அமைப்புல உள்ளவங்க, அதனால அந்த செவ்வாய் பாதிக்காது. இதே பெண்கள் காவல்துறை அதிகாரிகள், டென்டிஸ்டா இருக்கிறவங்க இவங்களா இருந்தா அந்த செவ்வாய் இபி ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருந்தா பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்குலாம் செவ்வாய் ஜனனகால ஜாதகத்துல நல்லா இருக்கும். இதை தாண்டி மத்தவங்க இருக்கிறவங்க பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க வாயால கெட்டு போவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க பரணி நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தான் ராசிக்கு 3ஆம் இடத்துல போறார். அப்போ இந்த காலகட்டத்துல நிச்சயம் பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதை பத்தி தான் உங்க மனசுல அதிகமா வந்து புதுசா மொபைல் வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சிறு சிறு பயண அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பூமியை இழக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் நிறையாவும் வருது. ஸோ இந்த காலகட்டத்துல பிறர் யோசனை கேட்பதோட உங்களுக்கு இது சரியா அப்படிங்கிறத மட்டும் யோசனை பண்ணுங்க. நம்ம இதை செஞ்சா ஜெயிப்போமா, அதுல ₹1 லாபம் கிடைக்குதுன்னா மட்டும் செயல்படுங்க. இல்லாட்டி நமக்கு செயல்படவே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நார்மலா நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போமே. நம்ம இந்த உலகம் எப்பவுமே எப்படின்னா, ஒருத்தன் நல்லா வாழ்ந்தாலும் திட்டம், நல்லா வாழலனாலும் திட்டம். நல்லா வாழ்ந்தா அவன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான்னு திட்டுவாங்க. நல்லா வாழலன்னா இவன் அளவுல வாழ்ந்து இருந்துட்டான் இப்படின்னு திட்டுவாங்க. ஸோ இதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, ஏதாவது ஒண்ணு உங்களை விட்டு போற அமைப்பு இருந்துச்சுன்னா இதை நம்ம இழந்தா நமக்கு நல்லா இருக்குமா, நெகட்டிவா விட்டு கொடுக்கறத இது நமக்கு பாசிட்டிவா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் விட்டு கொடுக்கறது, 3ஆம் இடம் தான் அதாவது ஜாமீன் போடுறது, எல்லாமே அந்த 3ஆம் இடம் தான். ஸோ நீங்க மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை மாட்டி விட்டுக்கிற மாதிரி இந்த வேலைகளை பார்த்துக்காதீங்க. பெரும்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கையெழுத்து ஜாமீன் ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் அவங்களோட கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவங்களோட இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் முன்னாடி போய் நிக்காதீங்க. போய் நிக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா வகையான பாதிப்பும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் வராது. எல்லாம் சிறப்பாவே இருக்கு. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு வலுவாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். நினைச்ச மாதிரி அமைப்புல திருமணம் அப்படிங்கிறதை சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. 3ஆம் பாவம் ரீதியா ஒரு சிக்கலை சந்திப்பீங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்க? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.